தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நலமாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ளவுஸுக்கு உண்டான ஒரு சூப்பரான ஒரு டிசைன் நெக் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் என்ன ஒரு சிறப்பம்சம்னா, இந்த டிசைன் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக பொதுவாக ஒரு எம்ப்ராய்டரி, அதாவது ஆரி ஒர்க் போடும்போது வரக்கூடிய ஒரு நெக் டிசைன் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி இந்த ஷோல்டர் பகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா நெட்டோட அமைப்பு வரும். ஸோ அதற்கேற்றாற் போல் கழுத்தோட வடிவமைப்பை எப்படி நம்ம சரியாக பண்ணுறது, எப்படி சரியாக தைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தச்சு காட்ட போகிறேன். ஸோ மேபி இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, இந்த மாதிரி டிசைன் நீங்கள் பார்த்துருக்கு இல்லாமலும் இருக்கலாம். மேபி வருங்காலத்தில் இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி டிசைனை ரொம்பவே சிம்பிளாக, ரொம்பவே ஈஸியாக, எளிமையாக எப்படி தைச்சிக்கிறது, எப்படி தைச்சி அது ஃபினிஷ் பண்ணுறது, சரியான முறையில் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டிச் மாஸ்டர் தமிழ். நான் உங்கள் நண்பன் எம்எஸ்ஆர். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. முதல்ல இந்த மாதிரி டிசைன் நெக் தைக்கிறதுக்கு முன்னாடி அதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு சொல்லி முதல்ல நீங்கள் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இதில் கழுத்தோட முழுமையான வடிவமைப்பு எந்த இடத்துல வருமோ அந்த இடத்துல ஆல்ரெடி நெட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கப்புறமா உள்பக்கம், அதாவது நெட்டு 1 இன்ச்சு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. நல்லா பார்த்தீங்களா, 1 இன்ச்சு ஸ்பேஸ்லேருந்து ஒரு பாயிண்டில் மேலேருந்து கீழே கொண்டு நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நெட்டோட அமைப்பு அந்த இடத்துல ஸ்கின் தெரியணும். இதுவே நெட்டோட அமைப்பு எந்த இடத்துல இல்லாமல் இருக்கோ அங்கே ஸ்கின் பிளாக் ஆகணும். அதாவது நார்மலாக ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோமோ அதை செய்யணும். ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு நெட்டும் ஷோ ஆகணும், அதே நேரத்தில் கழுத்தோட அமைப்பும் கரெக்டாக வரணும்னா எப்படி தைக்கிறதுங்கிறத இப்போ உங்களுக்கு நான் தைச்சி காட்டுறேன். பாருங்கள், முதல்ல இந்த நெட்டு அமைப்புக்கு கீழே நமக்கு தையல் அரிச்சு திருப்புறதுக்கு ஏற்றாற் போல் அந்த அமைப்பு வேணும் இல்லையா? ஸோ அதனால் அந்த அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். உதாரணத்துக்கு இந்த முன்கழுத்தோட அமைப்பு பாருங்கள், எப்படி நான் எப்படி தைச்சிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த ஷோல்டரோட அமைப்பு, பின்கழுத்துக்கு முன்கழுத்துலேருந்து வரக்கூடிய அந்த அமைப்பு, கழுத்தோட அகலம், அதாவது ஷோல்டர் அகலம் வருது இல்லையா? ஸோ அது கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அதில் ஒரு அர்க்காத்து போட்டுக்கோங்க. அதற்கப்புறமா இந்த நெக்கோட அமைப்பு கீழே எந்த இடத்துல வரணும், கழுத்தோட உயரம் ஏக்கம் வரணும் அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணியிருப்போம். அப்படி பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக அதை நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு அதற்கப்புறமா நெட்டு தவிர்த்து கீழே இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த பகுதி நம்ம இன்பில்ட் பண்ண போகிறோம். இன்பில்ட்னால் உள்பக்கமாக அடித்து வெளிப்பக்கமாக டேர்ன் பண்ண போகிறோம். அதற்கு முன்னாடி உள்ளே இருக்கக்கூடிய நெட்டு ரொம்பவே பிசுறு அதிகமாக இருந்தால் அது தேவைக்கேற்ப நம்ம குறைச்சிக்கணும். அதனால் அதை இப்போ நான் குறைச்சிக்கிட்டு இருக்கேன். என்ன தான் ஃபினிஷிங் நம்ம கழுத்தோட அமைப்பு நம்ம சார்ந்து இருந்தாலும் இந்த அமைப்பு மாறிடக்கூடாது. அதனால் இந்த அமைப்பு உள்பக்கம் ஸ்கின் தெரியும் போது பார்த்திங்கன்னா உள்ளே நம்ம நெட்டு கொடுத்துருக்கூடிய அந்த கான்ட்ராஸ்ட் கலரும் வெளியே தெரியக்கூடாது. அதனால் அதை தேவைக்கேற்ப கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு, இப்போது நெக்கோட உயரம் எந்தளவு வரணும் சொல்லி நம்ம ப்ளவுஸ் வெட்டும் போதே அதில் நம்ம கரெக்ஷன் பண்ணியிருப்போம், அதாவது மார்க் பண்ணியிருப்போம். இப்போ அந்த அளவுக்கு இந்த கழுத்தோட வடிவமைப்பை வச்சு பார்த்துக்கலாம். சரியாக இருந்தால் அதே அளவுலேருந்து நம்ம தையல் ஆரம்பிக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டிச் பண்ணும்போதே நம்ம பண்ணிக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், கழுத்தோட மேல் அமைப்பிலிருந்து கீழ்ப்பகுதி கரெக்டாக ஒன்று போல் படிஞ்சு, அதாவது தைச்சி முடிஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். அதற்கப்புறமா சென்டரில் நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டாக சென்ட்ரு பகுதியை நழுவிடக்கூடாது இல்லையா? அதனால் கரெக்டாக அந்த இடத்துல ஒரு தையல் ஸ்டார்டிங்கே அதுலேருந்து ஆரம்பிக்கணும். அதுலேருந்து ஆரம்பித்து மிடில் முடிச்சிடணும். இப்போது இந்த மிடில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சைடில் இருக்கக்கூடிய அந்த பிசுறில் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ரிகவர் பண்ணணும். அதாவது நெட்டு தவிர்த்து பேலன்ஸ் வேறு என்ன இருக்கோ அதை நான் சொல்கிறேன். இப்போ தையல் போடும்போது இது ஆரி ஒர்க் வித் நெட் அப்படிங்கும்போது எந்த விதத்துலேயும் ஒர்க்கும் டேமேஜ் ஆகக்கூடாது. அதே நேரத்தில்
ஃபினிஷிங்கும் நல்லா வரணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் நம்ம அந்த ஸ்டெடி ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், மெதுவாக தான் தைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அமைப்பு எல்லாமே உங்களுடைய தையல் கலையை வந்து இன்னும் நல்லா வந்து மெருகேற்றணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான். ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோவும் நம்ம சேனலில் வந்து கொடுக்குறேன் உங்களுக்காகத்தான். தொடர்ந்து முழுமையாக வாட்ச் பண்ணுங்கள். என்னதான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு தையல் வந்து நம்ம ஸ்டிச்சிங் போட்டிருந்தாலும் திரும்பவும் ஒரு தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா எந்த அளவுக்கு உள்ள அடிஷ்னல் நம்ம ஸ்டிச் நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து அந்த இடம் வந்து நழுவாமல் அந்த சென்டர் அமைப்பு மாறாமல் கரெக்டாக வந்து வரும். முக்கியமாக இந்த மாதிரி ஃபினிஷிங் ப்ளவுசஸ், அதாவது வந்து நெட் வித்து இந்த மாதிரி ஃபேன்சி ப்ளவுஸஸ் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான் நம்ம வந்து பண்ணணும். என்னென்னா மெதுவாக தான் நம்ம தையல் போடவே ஆரம்பிக்கணும். ஃபாஸ்ட்டாக நார்மலாக நம்ம தைக்கிற மாதிரி வந்து நம்ம தைக்க நம்ம முற்படக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு வந்து ஸ்லோவாக நம்ம ப்ராசஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணணும். இப்போது ரெண்டு பக்கமும் அந்த நெட்டு தவிர்த்து கீழே இருக்கக்கூடிய அமைப்பு வந்து நம்ம இன்பில்ட் பண்ண போகிறோம். அதனால் அதை கேட்டார் போல் வந்து நான் ஸ்டைல் வந்து போட்டிருக்கேன். இப்போது யூஸ்வலாக நம்ம கழுத்தை வந்து எப்படி நம்ம வெட்டுவோமோ அதே போல் இதையும் வந்து நம்ம வந்து வெட்டிக்கலாம். அதாவது இந்த நெட் இருக்கு இல்லையா, அதுதான் கழுத்தோட ஒரிஜினல். அப்படிங்கும்போது அந்த ஒரிஜினல் அளவுக்கு நம்ம வந்து கழுத்தை வந்து வெட்டிக்கலாம். நார்மலாக உள்ள 4 இன்ச்சு ஸ்பேஸ் இருந்தால் போதும், அதை விட அதிகமாக துணி வேண்டாம். ஓகே, இப்போ ரெண்டு பக்கமும் ஒரே அளவு வர்ற மாதிரி நம்ம வந்து முதல்லையே வந்து வெட்டிக்கணும். இப்போ நம்மளோட கவனம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கழுத்தோட வடிவமைப்பும் கரெக்டாக இருக்கணும், அதே நேரத்தில் ஷோல்டர் அளவும் மிஸ் ஆகக்கூடாது. அதனால் அதை கேட்டார் போல் நம்ம வந்து ஸ்டிச் வந்து பண்ணணும். இப்போது நெட் இருக்குது, நெட்டிலிருந்து கீழே இருக்கக்கூடிய அந்த பேஸை நம்ம அடித்து திருப்பினோம்னா அது கேட்டார் போல் நம்ம வந்து அறுக்காத்து போட்டு அதை வந்து டேன் பண்ணுறதுக்கு நம்ம அதை கேட்டார் போல் நம்ம வந்து நெக் அமைப்பை வந்து வெட்டிக்கணும். சின்ன சின்னதாக அறுக்காத்து போட்டு திருப்புறதுக்கு உண்டான டேனுக்கு தேவையான அளவுக்கு நம்ம அறுக்காத்து போடணும். முக்கியமாக இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த இடத்துலேருந்து வந்து நெட்டு வந்து ஃபினிஷ் ஆகுதோ அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம டேன் பண்ண போகிறோம். அந்த ஒரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது நெட்டு எந்த இடத்துல நமக்கு ஃபினிஷ் ஆகுதோ அந்த இடத்த நம்ம கவர் பண்ணி அந்த இடத்துல ஒரு அர்க்காத்து வந்து போட்டுக்கணும். போட்டுட்டு அதிலிருந்து நம்ம ஒரு மார்ஜின் வந்து கரெக்டாக நெட்டு எந்த இடத்துல ஃபினிஷ் ஆகுதோ அந்த இடத்துக்கு வந்து மார்ஜின் கிராஸாக போடுற மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு இப்படி உள் பக்கமாக திருப்பிக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம அந்த தையல் போட்டிருந்த அந்த பகுதியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி மார்ஜின் பண்ணி அந்த இடத்துக்கு நெட்டோட ஃபினிஷிங் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துக்கு நம்ம இதை கொண்டு வர்றோம். ஷோல்டரோட அமைப்பை கொண்டு வர்றோம். இப்போது இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை அப்படியே மடித்து அதே நேரத்தில் நம்ம நெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதி உள்பக்கம் அடித்து திருப்புறோம் இல்லையா, அந்த அமைப்புக்கு ஏற்றாற் போல் ஒன்று போல் ஒரே தையல்லே வந்து நீங்கள் வந்து அது ஸ்டிச் வந்து தையல் போடுறதுக்கு முயற்சி செய்யணும். ஏன்னா அப்போ தான் வந்து அமைப்பு கழுத்தோட அமைப்பு வந்து கீழேருந்து ஒரே ப்ராசஸாக வரும்போது ஒரே மாதிரி அந்த அகலம் நெட்டோட அமைப்பு ஒன்று போல் வர்றதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெடி ஒரு ப்ராசஸாக வந்து அமையும். கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் செய்யணும், அவசரப்படக்கூடாது. ஏன்னா இதில் வந்து முக்கியமாக இன்னும் சொல்லப்போனால் நெட்டு வந்து வர்றதுனால அந்த நெட்டோட அமைப்பு ஃபினிஷிங் வந்து நல்லா தெரியணும். அப்படி இல்லாட்டி இந்த டிசைனோட ஒரு லுக்கே வந்து மாறிடும். அதனால் கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான் பண்ணணும், மெதுவாக தான் தைக்கணும். குறிப்பிட்டு சொல்லப்போனால் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 30
மினிட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஒரு 2 ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு டைம் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி ஒரு டிசைன் வரும்போது அதை கரெக்டாக வந்து நம்ம செய்கிறதுக்கு டைமிங் வந்து சரியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து இது என்ன பண்ண போகிறோன்னா, இதை உள்பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் வந்து இது நமக்கு இப்போது மடிக்கிற அளவு உள்பக்கம் 4 இன்ச்சு இருந்தால் போதும், அதை விட அதிகமாக தேவையில்லை. அதனால் அதை வெட்டி விட்டு கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வர மாதிரி ஸ்டிச் போட்டுக்கோங்க. முக்கியமாக கவனமாக முழுமையாக பாருங்கள், புரியும். தயவு செஞ்சு பாதியிலே ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு விஷயமும் முக்கியமானது. இப்போது நம்ம நெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கழுத்து பகுதியை ஒன்று போல் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் இன்னும் வந்து தேவைப்படும் பட்சத்தில் நம்ம அர்க்காத்து வந்து போட்டு இன்னும் கொஞ்சம் அந்த கழுத்தோட அமைப்பு நல்லா வர்ற மாதிரி நம்ம தயார் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக வந்து கழுத்தோட பகுதியும் கரெக்டாக வந்திருக்கு, அந்த நெட்டோட ஃபினிஷிங்கும் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இந்த பொசிஷனுக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா அதற்கப்புறம் ஸ்லோ ப்ராசஸ்லேயே வந்து இதை வந்து ஃபினிஷ் பண்ணணும். தையல் வந்து வேகமாக போடக்கூடாது, மெதுவாக தான் தையல் வந்து பண்ணணும். காரணம் என்னென்னா, இதில் இருக்கக்கூடிய அந்த ஒர்க்கோட அமைப்பு அப்படி இருக்குது. உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஸ்லோ ப்ராசஸ் பண்ணால் இது வந்து பெஸ்ட்டு ஃபினிஷிங்காக வரும் அப்படிங்கிறத நான் சொல்லவே தேவையில்லை. ஸோ அதை பார்க்கும்போதே இது இந்த மாதிரி மெதுவாக தான் தச்சாகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? பட் அதனால் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தையல் போட்ட முடித்த கையோட கரெக்டாக அந்த ஃபினிஷிங் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு நெட்டோட ஆவரேஜுக்கு ஏற்றாற் போல் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த லைனிங் வந்து நம்ம முதல்ல மடிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ அந்த ஒர்க்கு மேலேயே நம்ம வந்து தையல் வந்து போட்டு லைனிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது யூஸ்வலாக நீங்கள் கழுத்தோட ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிக்கிறத விட கழுத்தோட நடுப்பகுதியிலேருந்து நீங்கள் வந்து ஆரம்பிச்சிங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த தையலோட அமைப்பு இன்னுமே வந்து நல்லா வந்து வரும். காரணம் என்னென்னா, நடுப்பகுதியிலேருந்து ஆரம்பிக்கும் போது 2 பக்கமும் கழுத்தோட அமைப்பு கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். பட் அது மட்டும் இல்லாமல் தைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து கையோட கைவாட்டம் சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் உங்களுக்கு நல்லா வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஸ்டெடி ப்ராசஸ் அப்படிங்கும்போது நீங்கள் சென்டர்லேருந்து கழுத்து பகுதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து நல்லா அந்த ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். ஒன்ஸ் ஒரு பகுதி வந்து ஒரு பாதி அளவு நீங்கள் தைச்சிட்டிங்கன்னா, இந்த மாதிரி தைச்சிட்டிங்கன்னா அடுத்த பகுதிக்கு உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எப்படி செய்யணும், எப்படி அதை கரெக்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். அதனால் இப்போ ஒரு பக்கம் நெட்டோட அமைப்பு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கழுத்தோட ஷோல்டரோட அமைப்பும் வந்திருக்கும், உங்களுக்கு அந்த நெட் ஃபினிஷிங்கும் நல்லா வந்திருக்கும். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான டிசைன்ஸ் மேபி இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம், மேபி இன் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வரும் பட்சத்தில் ஸோ எந்த அளவுக்கு வந்து இது ஒரு ஸ்டெடி ப்ராசஸாக ஸ்லோ ப்ராசஸாக பண்ணும்போது இது எப்படி வந்து கரெக்டான முறையில் வந்து ஃபினிஷ் பண்ணி ஒரு கிராண்ட் ஃபினிஷிங்காக வந்து மாற்றுறதுக்கு உங்களுக்கு உண்டான அந்த வழிமுறையை தான் இது வரைக்கும் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் தச்சு காட்டியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள், உங்கள் ஃபேமிலி சர்க்கிளும் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து இருக்கும். மறக்காமல் அதை செய்யுங்க.
ஸோ இப்போ வரைக்குமே இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, மேலும் இந்த வீடியோ பற்றி ஏதாவது கருத்துக்கள் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மகளிர் தையல் சார்ந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த அமைப்பை நம்ம ஒரு ஸ்லோ ப்ராசஸாக பண்ணும்போது பாருங்கள் இதோட ஃபினிஷிங் எந்த அளவுக்கு வந்து கிராண்டாக வந்து வந்திருக்குன்னு. ஸோ இப்போ வரைக்கும் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்ததுக்கு உங்கள் எல்லாருக்குமே நன்றிகள் பல. ஸோ இப்படிப்பட்ட விஷயமும் இருக்குது, நம்ம கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்து நீங்கள் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். எந்த விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பின்கழுத்தோட அமைப்பு முழுமையாக தச்சு முடிஞ்ச பிறகு இது எப்படி வந்திருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த தையலோட அமைப்பு நான் எப்படி உங்களுக்கு தச்சு காட்டியிருக்கேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். மேலும் இதுபோல் தொடர்ந்து வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்ருங்க. உங்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு நாள் ஒரு இனிய நாளாக அமைய எல்லாமல்ல இறைவனின் வாழ்த்துக்கள். இறைவன் சார்ந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ எல்லா புகழும் இறைவனுக்கு. ஸோ உங்களுக்கும் இதே போல் டிசைன் வரும்போது ட்ரை பண்ணி இதே போல் நீங்களும் வந்து சூப்பராக தச்சு நீங்களும் கிராண்ட் டெய்லர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி.